நேத்து நடந்த எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சு டாப் 2க்கு போயிட்டாங்க. டாஸ் ஜெயிச்ச பெங்களூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின எல்எஸ்ஜில மாஸ் அதிரடியா ஆட பல நாள் ஃபார்ம்ல இல்லாத பண்ட் திடீர்னு பாஞ்சு எந்திரிச்சு செஞ்சுரியை போட்டு அதோட ஒரு அந்தர்பில் டீம் போட எல்எஸ்ஜியோட ஸ்கோர் 227. 200 ரன்னை சேஸ் பண்றதுல மோசமான ரெக்கார்டு வச்சிருக்க பெங்களூரு இந்த மேட்சை ஜெயிச்சு எப்படி டாப் 2க்குள்ள போறாங்கன்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. சேசிங்ல பெங்களூருக்கு கோலியும் சால்ட்டும் அதிரடியான தொடக்கத்தை கொடுக்க மொத 6 ஓவர்லயே 61 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சால்ட்டும் கோலியும் அவுட் ஆக அடுத்து வந்த படிதர் அவரோட மோசமான ஃபார்மை கண்டினியூ பண்ணி சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த மேட்சை ஆர்சிபி ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்த ஸ்டாண்டிங் கேப்டன் ஜிதேஷ் சர்மா தன்னோட கேப்டன்சில பண்ண எல்லா தப்பையும் சரி கட்டுறதுக்கு இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கிறது மட்டும்தான் ஒரே வழின்னு அவரோட லைஃப் டைம் பெஸ்ட் இன்னிங்ஸா ஒரு முரட்டுத்தனமான கேப்டன்ஸ்னாக் ஆடி மயங்க் அகர்வாலோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சு கொடுத்து ஆர்சிபியை டாப் 2க்கு கொண்டு போயிட்டாரு. இதனால குவாலிஃபயர் 1ல பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஆட போறாங்க. எலிமினேட்டர்ல குஜராத்தும் மும்பையும் ஆட போறாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ் இஸ் ரெடி.